இன்னைக்கு பவர் கட்டு, அதனால ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பில்ட் பண்ண போறோம். இதுக்காக வாங்கிய பொருட்கள் ஒரு கேங் பாக்ஸ், அப்புறம் சாக்கெட்ஸ், சுவிட்ச், கொஞ்சம் ஒயர். முதல்ல இந்த கேங் பாக்ஸில் சாக்கெட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைன் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு சாக்கெட்லேருந்து இன்னொரு சாக்கெட்டுக்கு லைன் ஒயரை வந்து கண்டினியூஸாக லூப் பண்ணி எடுக்கிறோம். அடுத்தபடியாக நியூட்ரல் ஒயரையும் நம்ம ஒரு சாக்கெட்லேருந்து இன்னொரு சாக்கெட்டுக்கு லூப் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எர்த் ஒயரையும் நம்ம லூப் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். இதில் ஸ்விட்ச் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த 4 சாக்கெட்டுக்கும் சேர்த்து நான் ஒரே சுவிட்சை தான் கனெக்ட் பண்ண போகிறேன். அதுவும் இந்த கேங் பாக்ஸோட சைடில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஸோ அதுக்கு அடிஷ்னலாக சைடில் வந்து ஒரு கேப் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ இதில் சுவிட்சை வந்து பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ளக்லேருந்து வரக்கூடிய 3 கோர் கேபிளில் ரெட் கலர் வந்து லைன். ஸோ அந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சில் கொடுத்துட்டு திரும்ப சுவிட்சிலேருந்து இன்னொரு ஒயரை எடுத்துகிட்டு போய் நம்ம சாக்கெட்டில் லைனில் கனெக்ட் பண்ணுறோம். பிளாக் கலர் நியூட்ரல், அதை நம்ம நியூட்ரல் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறோம். க்ரீன் கலர் எர்த் டெர்மினல், அதை நம்ம மேலே எர்த்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 3 கோர் கேபிளோட இன்னொரு எண்டில் நம்ம ப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், அருமையான ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இதுக்கான மொத்த செலவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 700 ரூபா கிட்ட வந்துச்சு. பட் நாங்கள் 2 பாக்ஸ் வந்து பில் பண்ணோம். பெரிய விஷயம்யா. ஸோ நீங்களும் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஸ்பேர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டிலேயே வச்சு கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடிமேடாக வர எக்ஸ்டென்ஷனை விட இதோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். எதுவும் பிரச்சனைனா கூட நம்மளே ஈஸியாக சரி பண்ணிடலாம்.